ஸோ இன்னைக்கு வந்து வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப நாள் நாங்கள் உங்கள்கிட்ட காட்டாமல் மறைச்சி வச்சிருந்த ஒருத்தர் போன வீடியோவில் டீ கொடுத்தேன், இந்த வாட்டி வந்து உட்காந்து பேச போகிறான். அவ்வளோதான், இதுதான் நான் சொல்ல வந்தது. ஆமாங்க, ஒருத்தன் புதுசாக இருப்பான், அவனை காட்டுறேன். டீ கொடுத்தவன் தான், மூஞ்சி தெரிஞ்சிருக்காது போன வீடியோவில். இப்போ காட்டுறேன், வாடா. அவனுக்கே அவனை போட்டு வருவான். வாங்க உட்காருங்க. வெல்கம் டு சீனியர். இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப டெக்னிக்கலான விஷயத்த பேச போறது இல்லை, வந்து ஒரு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒருத்தன் கேட்குற மாதிரி அந்த மாதிரி இருக்க போறது இல்லை. இது வந்து ஒரு அப்ரிசியேஷன் வீடியோ, ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ண போகிறோம். ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தை வந்து அந்த படத்தில் எது பெட்டராக இருக்குது, எது சூப்பராக இருக்குது, இதெல்லாம் நல்ல விஷயங்கள் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, உங்களுக்கு நிறையா பேருக்கு பிடிச்சிருந்தது, அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை பற்றி நம்ம பேச போகிறோம், டிஸ்கஸ் பண்ணிக்க போகிறோம், ஒரு படத்தை அப்ரிஷியேட் பண்ண போகிறோம். அந்த படம் என்ன படம்னு பார்த்தீங்கன்னா உத்தம வில்லன். அந்த படத்தை பார்க்காதவங்க நார்மல் ஆடியன்ஸாக இருந்தாலும் அந்த படத்தை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லாஸ். சினிமா ஃபீல்டில் இருந்துக்கிட்டு அந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கிரேட் லாஸ், ரொம்ப பெரிய லாஸ், பெரிய லாஸ். அந்த படத்தை போய் பார்த்துட்டு வந்துருங்க. இன்னைக்கு நம்ம அந்த படத்தை அப்ரிஷியேட் பண்ண போகிறோம், பிடிச்ச விஷயங்களா பற்றி எடுத்து பேச போகிறோம். ஒரு சினி ஃபீல்டில் இருந்து இந்த படத்தை பார்க்குறப்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக எங்களுக்கு இருந்துச்சு, உங்களுக்கும் இருக்கும். நிறைய கற்றுக்க முடியும், நம்மளால நிறைய சினிமா நிறையா கற்றுக்க முடியும். சரி, வீடியோக்குள்ள போகலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு இந்த உத்தமலன் படத்தோட ரைட்டர் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் அண்ட் ஸ்டோரி ரெண்டுமே நம்ம ஆண்டவர் கமல் வருது. டைரக்டர் வந்து ரமேஷ் அரவிந்த் அப்படின்னு சொல்லி அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜிப்ரானோட மியூசிக்கில் வந்த படம் 2015 ரிலீஸ் ஆன படம். வழக்கம் போல கமல் படம் தான். அது வந்து அந்த டைம் பீரியடுக்கு ஏற்றதாவே இருக்காது, ரொம்ப அட்வான்ஸ்டா அந்த மாதிரி தான் ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி, ஃபியூச்சரை முன்னாடியே சொல்ல இருக்கும், அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் முன்னாடியே யூஸ் பண்ற மாதிரி. எக்ஸாக்டா அந்த மாதிரி தான் இந்த படத்துல வந்து எனக்கு எது ரொம்ப பைர ஃபர்ஸ்ட் பாலச்சந்தருக்கு வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி ஒன்று எழுதியிருப்பாரு. தன்னோட குருவுக்கு ஒரு சிஷியனா இருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. அங்கேருந்தே நமக்கு ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக இருக்கும். சினிமாவில் ஒருத்தர் குருவா ஏற்றுக்கிறதே ஒரு இது, ஆனால் அப்படி ஒரு குருவுக்கு நான் ஒரு படைப்பே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் அத்தனைக்கும் இதில் அவரை நடிக்க வேற வச்சு, அதுதான் இன்னும் ஒரு பீக் மொமெண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் இந்த கவர் பை கவர் புக்ஸ்ன்னு சொல்லி ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க. அட்டை டு அட்டை நமக்கு வந்து படிக்கிறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். இந்த படத்தோட ஸ்டார்டிங் எண்டிங் அதே மாதிரி தான். தேட்டரில் ஒரு டைட்டில் கார்டில் படம் ஆரம்பிக்கும். அவரோட ஃபர்ஸ்ட் இது படத்தோட ஸ்டார்டிங் வந்து தேட்டரில் அவரோட படம் ஓடிட்டு இருக்கும், டைட்டில் கார்டில் இருக்கும். படத்தோட கிளைமேக்ஸ் இன்னொரு படத்தோட கிளைமேக்ஸில் முடியும். அந்த தியேட்டர் ஸ்க்ரீனில் ஆரம்பிச்சு தியேட்டர் ஸ்க்ரீனில் திரும்ப முடியும். எங்கே ஸ்டார்ட் பண்ணி அங்கேயே முடியுது அந்த படம் அப்படின்னு சொல்லி இருக்கும். இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்கே ஆரம்பிச்சு அங்கேயே திரும்ப படம் முடியுது அப்படின்னு சொல்லி அவரோட லைஃபே பார்த்தோம்னா சினிமா தான் அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிளாகவே இருக்கும். ஏன் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து படத்தை கமலஹாசனோட ஓப்பனிங் காரை விட்டு இறங்குவார்ல, அப்போ வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக வச்ச ஷாட் எதுவுமே இருக்காது. வாண்டடா இதுல ஃபேஸ் தெரிய வேண்டான்னு இருக்காது, வச்சதுக்கான ஷாட்டே இருக்காது. ஷார்ட் யூஸ் பண்ணா ஒரு ஆடியன்ஸா இருந்து பார்த்தா எப்படி இருக்கும்? கார் விட்டு இறங்கும் போது ஒரு ஒயிட் வந்துடுவா, கட் பண்ணி அடுத்த எக்ஸ்ட்ரீம் ஒயிட். எல்லாமே ஆடியன்ஸோட பார்வையில எப்படி இருப்பாங்க, நம்மளும் ஒரு ஆடியன்ஸா அந்த இடத்துல இருந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஷார்ட் யூஸ் மெச்சூர்டா இருக்கும், அழகா இருக்கும். ஷார்ட் யூஸ் கூட்டத்தில் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம ஆல்ரெடி பேசணும் இல்லையா, ஷார்ட் செலக்ஷன்ஸ்னு சொல்லி, அது அந்த இடத்துல ரொம்ப அழகா ஹீரோக்கான ஃபேஸ் ரிவீலாவே இருக்கு. ஒரு ஆக்டர் போறாரு, பார்த்தா அப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அழகா இருக்கும். இன்னொன்று என்னன்னா, அவருக்கு ஸ்டார்டிங் அவர் கமலஹாசன் மனோரஞ்சன் அந்த கேரக்டர் வந்து உள்ள என்ட்ரி ஆகி பேசுற ஃபர்ஸ்ட் டைலாக்கே சவுண்டை கம்மி பண்ணி தலைவலிக்குது, ஃபர்ஸ்ட் டைலாக்கே தலைவலிக்குதுன்னு சொல்லுவாரு. ஏன்னா அவர் தலையில தான் ப்ராப்ளம், அதுக்காக ஹிண்ட் வச்சுக்கிட்டே வருவாங்க. ஆமா, வச்சுக்கிட்டே வருவாங்க. அவங்க ஒய்ஃப் கேரக்டர் வந்து அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த கேரக்டரோட ஆர்க் எங்க போய் முடிய போகுது, அதுக்கான வேலையெல்லாம் இப்பயே நடக்க ஆரம்பிச்சிடும். அது நல்லா இருக்கும். அப்புறம் நம்ம அந்த ஒரு எங்க கிராமத்துல ஒரு இன்சிடென்ட் நான் சொல்றேன். அது ஒருத்தங்களுக்கு, எங்க ஊர்ல ஒருத்தங்களுக்கு வந்து தேல் கடிச்சிருச்சுன்னு உடனே அவங்களுக்கு ரொம்ப பெயின். அந்த டைம் ஹாஸ்பிட்டல் அவ்வளோ இல்லை, அதுவும் இல்லாமல் அமௌண்ட்லாம் அவ்வளோ பண்ண முடியாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் ரொம்ப பெயின், அந்த மாதிரி அந்த பயம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னாலே கொஞ்சம் பெயினாக இருக்கும், அவங்க ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணுவாங்கன்ற பயமாக இருக்கும். அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பெயின் போகிற வரைக்கும் அவங்களுக்கு சரக்கு ஊற்றி கொடுங்க, லிக்கர் கொடுத்துரு, ட்ரிங்க்ஸ் கொடுத்துருங்க. அவங்க ஒரு லேடி, அவங்களுக்கு அந்த பெயின் போகிற வரைக்கும் ஒரு நாளில் போயிடும்னா அந்த ஒரு நாளைக்கு ட்ரிங்க்ஸ் கொடுங்க. அவங்க போதையில் பெயின் அவங்களால அது அவ்வளோவா ஃபீல் பண்ண முடியாது. அது பெயின் ரிலீஃப் ஆனதுக்கப்புறம் அவங்க லிக்கர் நிப்பாட்டிக்கலாம், சரக்கு நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, ரியல் இன்சிடென்ட். அந்த மாதிரி கமலஹாசன் அவருக்கு தலை பெயின் ஆகும் போதெல்லாம் அவரு சரக்கு குடிச்சிட்டே இருப்பாரு. குடிச்சிட்டே இருப்பாரு. கரெக்டா அந்த ஸ்டேஜ்ல பேசும்போது தலைவலிக்குன்னு சொல்லுவாரு. பேசிட்டு
அவங்க ரொம்ப நேரம் பேசினதுக்கு அப்புறம் அந்த சவுண்ட்னால அவருக்கு பெயின் ரொம்ப ஆரம்பிச்சோடனே அவர் ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு வாங்கிட்டு போய் குடிச்சிட்டு இருப்பாரு. அது அடிக்கடி தலைவலிச்சுட்டே இருக்கும். அப்புறம் ஒரு இன்டர்வியூ கொடுப்பாருல ஒரு டிவில, அப்ப கூட தலையில கை வச்சுட்டே இருப்பாரு. தலையில கை வச்சிருப்பாரு. ஸ்டார்டிங்ல அந்த ஷோ ப்ரொடியூசர் இருப்பார்ல, அவர் மென்ஷனே பண்ணுவாரு, சார் தலைவலிக்குதுன்னு சொன்னாரு, காஃபி கொடுத்தோம் அப்படின்னு மென்ஷன். அது முன்னாடியே அந்த கேரக்டர் ரியல் லைஃப்ல எப்படி இருக்கும், ரியல் லைஃப்ல பெயின் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகும், அப்பப்ப இருந்துட்டே இருக்கும்ல, திடீர்னு ரிவீல் ஆனா அங்கங்க இருக்கு. நமக்கு அதை என்னன்னு நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லல, அது எங்க சொல்றாங்கன்றதான் அந்த மென்ஷன்ஸ் பண்ண இடம்லாம் பாத்தியா, சவுண்ட் இருக்கு தலைவலிக்குது, சவுண்ட் வந்ததுனால தலைவலி வந்துருச்சு, லைட் அடிச்சதுனால தலைவலிக்குது, இப்போ நான் ஷூட்டுக்கு வந்திருக்கேன் தலைவலிக்குது, இதெல்லாமே உனக்கு அந்த பிரெயின் டியூமர்ன்றத ஞாபகப்படுத்தாது. ஆனா நமக்கு ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க, நமக்கு சப்கான்ஷியஸா அதை சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. நம்மளே ரொம்ப அதை பார்த்து பார்த்து ரொம்ப உன்னிப்பா பார்த்து பழகணும்னு இல்ல, அது அங்கங்க நமக்கே தெரியாம சப்கான்ஷியஸா அதை சொல்லி வச்சிருக்காங்க. திடீர்னு வந்து சொல்றது ஓ இதுதானாடா உனக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொன்னு கவனிச்சாரோ, நம்ம மார்கதர்சி இருக்காருல்ல கதை கேரக்டர், அவரும் மார்கதர்சியும் மனோரஞ்சனும் ரொம்ப வருஷமா ஒன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, சினிமால ஒன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் குரு இவர் சிஷ்யம் மாதிரி. அப்படின்னா குருவோட எல்லா மூமெண்ட்டுமே அவருக்கு என்னன்னு அவரால் புரிஞ்சுக்க முடியும். அவர் பேசலைனாலும் இவர் இப்ப என்ன பண்ண போறாரு, இவர் இப்ப என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சுக்க முடியும். அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர்கிட்ட போயிட்டு நான் அந்த என் கதையை சொல்ல ஒரு நிமிஷம் கொடுங்க டைம், அப்போ வந்து அவருக்கு டெக்னிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ண வரலன்னு டாக்டர் வர சொல்லியிருப்பாரு. அந்த அர்ப்பணா கேரக்டர் வருவாங்க. வரும்போது நான் தான் வர சொன்னேன், கூப்பிடவா வித் யுவர் பர்மிஷன் அப்படின்னு கேட்பாரு. அவர் மார்கதர்சி அவர் பர்மிஷன் ஓகே வாங்கன்னு கூப்பிட மாட்டாரு. அப்படின்னு கமலஹாசன் சார் திரும்பி பார்ப்பாரு, மனோரஞ்சன் கேரக்டர் திரும்பி பார்ப்பாரு. அந்த பாக்குறது தான் பர்மிஷன் அவருக்கு நல்லா தெரியுது, வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டாரு. ஆனா நம்ம ஜென்ரலா பார்க்கும்போது அது அப்படி இருக்காது. நம்ம எழுதிருந்தோம்னா வர சொல்லுன்னு எழுதிருப்போம். ஆனா அது ரொம்ப ஒரு சின்ன ரியாக்ஷனுக்காக அந்த மொத்த அவங்களோட வாழ்க்கை ஒரு எமோஷனே நமக்கு அந்த இடத்துக்கு வந்து நிப்பாட்டிருக்காங்க. மனோரஞ்சனுக்கு இந்த மாதிரி ஹெட்ல ப்ராப்ளம், கேன்சர். அப்போ அவரோட லைஃப் முடிய போது இன்னும் கொஞ்ச நாள் தான் ஆயிடுச்சு. இந்த டைம்ல தான் அவரோட பாஸ்ட் லைஃப் எல்லாம் காட்டணும். ஒன்னு பிளாஷ்பேக் போகணும், இல்ல அப்படின்னா அவங்களோட போட்டோஸ். துப்பாக்கி படத்துல அவரு என் உயிர் போனாலும் பிரச்சனை இல்லைன்னு ஒரு மிஷன்ல இறங்குவாரு. அப்பதான் போய் அவரோட பழைய போட்டோஸ்லாம் உட்காந்து அந்த மொத்தமா அந்த டைம் ரிவீல் பண்ணாதான் அது கரெக்ட். அந்த டைம் ரிவீல் பண்ணாதான் எமோஷனும் கொடுக்கும். அதே மாதிரி இவர் அங்க அந்த மார்கதர்சி அவர்கிட்ட விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் மார்கதர்சி அவரே போய் அந்த போட்டோலாம் தொட்டு பார்த்துட்டு இருப்பாரு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதுல ஒரு போட்டோ இருக்கும். அந்த போட்டோல அது கமலஹாசன் சார் கைக்கடி நின்றுட்டு இருப்பாரு, பக்கத்துல அந்த மார்கதர்சி பாலச்சந்தர் சார் அவர் வந்து ஏதோ பேசுற மாதிரி நின்றுட்டு இருப்பாரு. அதுனா இவங்க நிக்கிறாங்கன்னா அந்த போட்டோ மேல ஒரு ரிஃப்ளெக்ஷன் உள்ள மார்கதர்சி கேரக்டரோட ரிஃப்ளெக்ஷன் அவர் மேலேயே விழுகுது. கரெக்டா கமலஹாசன் சார் அதே மாதிரி கைவிட்டு அவர் மேலேயே விழுகுது. சூப்பரா இருந்துச்சு. முன்னாடி நடந்த நாட்கள் மாதிரியே நாட்கள் எல்லாம் நினைச்சு பாக்குறேன், அந்த நாட்களுக்கே நான் போய் பாக்குறேன்ற மாதிரி அந்த ரிஃப்ளெக்ஷன் கரெக்டா அவர் மேல அவரு கமலஹாசன் சார் மேல கமலஹாசன் அவரும் கரெக்டா கை நிற்கிறார். அந்த போட்டோல போன வீடியோஸ் வந்து கரெக்டா இருக்கும். நம்ம போன வீடியோ பேசணும்ல ஸ்டேஜிங் பிளாக்கிங் எவ்வளவு முக்கியம், இது எல்லாமே அதுக்குள்ள தான். ஆமா, அது மூவ்மெண்ட் ஷாட். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இங்க நிக்கணும், அப்பதான் ரிஃப்ளெக்ஷன் என்னால பிடிக்க முடியும். அதுக்கப்புறம் மூவ்மெண்ட்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணிருக்கலாம். இதுல இப்ப இந்த ரிவீலிங் பத்தி பேசினதுப்ப இந்த படத்துல அந்த கேன்சரை ரிவீல் பண்ற ஸ்டேஜஸ் ஒவ்வொருத்தருக்கும் வரும். யாருக்கு யார் சொல்றா எப்ப சொல்றா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே போய் கமல் சொல்ல மாட்டாரு. அதே மாதிரி கமல் கிட்ட ரிவீல் பண்றத நம்ம காட்டவே மாட்டாங்க. கமல் சார் அது எங்கன்னு உன்னால முடிவு பண்ண முடியுதா? ஆண்ட்ரியா கேரக்டர் அவங்க வந்து ஒரு தடவை குடிச்சிட்டு வந்திருப்பாங்க, ஸ்கேன் வந்துருச்சு, ஸ்கேன் பண்ணிட்டாங்க, ரிசல்ட் பார்க்க போறேன்ட்டு தான் சொல்லுவாங்க. அடுத்த சீனே வந்து அவங்க பார்ட்டியில குடிச்சிட்டு இருப்பாங்க, அதை மறைக்கிறது கூட சொக்கு கேரக்டர் ஸ்கிரீன்ல எழுதிருவாங்க. அப்போ வந்து குடிச்சிட்டு வந்திருப்பாங்க, அந்த ரிசல்ட் பார்த்துட்டு தான் இவங்க குடிச்சிட்டு வந்திருக்காங்க. இன்னொரு டீடைல், அந்த ஃபிஷ் மீனை பிடிச்சி போட்டுட்டு இருப்பாங்க கரெக்டா, இன்டர்மிஷன் ஷாட். அந்த ஷூட் முடிஞ்சு அப்படியே பிரசன்ட்டுக்கு வரும். அந்த ஷூட், அதாவது அந்த செகண்ட் ஸ்டோரி போய் பிளே ஆயிட்டு இருக்கும்போது அதுக்குள்ள இருக்கும், அப்படியே ஸ்மூத்தா அந்த கிரேன்ல அழகா அப்படியே அழகா வந்து பிரசன்ட்டுக்கு வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் அவர் இடத்துல மூக்குல பிளட் வரும். நான் எனக்கு டைம் கொடுங்க, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு மட்டும் சொல்லுவாரு. அப்படி சொல்லிட்டு போகும்போது அந்த மீனை பிடிச்சி அந்த படகுல போட்டுட்டு இருப்பாங்க. பிடிச்சி ஒரு மீன் படகுல போட்டதுக்கு அப்புறம் வெளியே போக முடியாது, உள்ளே போக முடியாது, இங்கேயும் இருக்க முடியாது, செத்துதான் ஆகணும். அது ஒரு கட்டம், அதுக்கு ஒரு டைம் இருக்கு. அந்த டைம் வரைக்கும் அது துடிக்குது, கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு விதிக்கப்பட்ட டைம் இவ்வளவுதான் அப்படின்னு சுருக்கிட்டாங்க அதோட லைஃப். அதே மாதிரிதான் இவர் நின்றுட்டு இருக்காரு. அது அப்படியே கட் பண்ணி மூக்குல ரத்தம் வந்துட்டு அதை தொடச்சிட்டு இப்படி பாத்துக்குவாரு, யாரும் பாத்துட்டாங்களா அதை அப்படின்னு பாப்பாரு. இன்னொரு டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பையன் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, ஸ்கிரீன்
ஸ்க்ரீன் பிளே எழுத போகிறேன், அந்த டைலாக்கு முன்னாடி இப்போ ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்பான். கேட்கும்போது முன்னாடியே கேட்டிருக்கணும், செய்யாம இருந்ததெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்பே சிவம்ல ஒரு டைலாக் வரும்ல, ஒய்ஃப் எதுக்கு மனசு நொண்டாம இருக்கணும் வாக்கிங் ஸ்டிக் மாதிரி, அந்த மாதிரி இந்த ஒரு டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்காவது இந்த படத்துல இந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ஷாட் ரொம்ப பிடிக்கும், இல்லை நாங்கள் சொல்லும் போது ஏதாவது மிஸ் பண்ணிட்டாங்க, நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க ப்ரோ, இந்த ஷாட் ரொம்ப அழகா இருக்கு, இது ரொம்ப நல்லா இருக்கும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, மறக்காம சொல்லுங்க, தெரிஞ்சுப்பாங்க. கீழே கமெண்ட் படிச்சாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க. இதுல கேமரா ஷாட்ஸ் பத்தி பேசுறப்போ ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் சொல்லுங்க. ரிஃப்ளெக்ஷன் அவ்வளோ பெருசாக சூப்பராக ஒரு ப்ளே பண்ணியிருக்கோம். எங்கன்னா பார்வதி மேம், அதாவது மனோன்மணி அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் டைம் கமல் சார் பார்க்குறது அந்த கேரவனுக்குள்ளே பார்க்குறாங்க. ஒரே ஒரு டைம் ஒரு ஒயிட் மாதிரி வந்திருப்பாங்க, ஒரு ஃபுல் ஷாட் வந்திருப்பாங்க. சோஃபாவில் வந்து கமல் சார் இந்த கார்னரில் உட்காந்துருப்பாரு, பார்வதி மேம் இங்கே உட்காந்துருப்பாங்க. கமல் சாரோட ரிஃப்ளெக்ஷன் பின்னாடி இருக்கும். அது எனக்கு எப்படி கன்வே ஆச்சு அப்படின்னா, நீ கமல் சாரை ஒரு விதத்துல பார்த்துட்டு இருக்க, அவருக்கு தெரியாத ஒரு மறுபக்கம் உனக்கு பின்னாடியே இருக்கு, கொஞ்சம் திரும்பினா தெரிஞ்சிடும், கொஞ்சம் அவரை பத்தி. ஆனா ஆக்சுவலா அவரால் அந்த சீன்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. லெட்டர் எழுதுனேன், எனக்கு இப்படி ஏமாத்தினாங்க, அதெல்லாம் சொல்ல முடியல. அந்த பொண்ணே கோவத்துல இருந்துச்சு, அந்த பொண்ணு கோவத்துல இருக்கும்போது அதை சொல்ல முடியல. பார்வதி மேமோட இன்ட்ரடக்ஷன் அந்த கேரவனுக்குள்ள வருவாங்கல்ல, ஜெயராம் கூட்டிட்டு வருவாங்கல்ல, பின்னாடி வந்து ஒரு செட் ஒன்று இருக்கும், செட் ஒர்க் ஒன்று பின்னாடி போட்டிருக்கோம். வந்து இப்படி நிற்பாங்க, நின்னோன்னா அப்படியே லைட்டாக இருக்கும், அப்படி சாஃப்டாக ஒரு ஹேர் இப்படி அடிச்சுட்டு இருக்கோம், ஹேர்ல இருக்கும். இந்த என் பொண்ணு அப்படின்னு சொல்லி அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா. அந்த டைம்ல அந்த அந்த பின்னாடி இருக்க அந்த போஸ்டர் அப்படியே எடுத்துட்டு போயிடுவாங்க. கம் டு ரியாலிட்டி பாரு, உன் பொண்ணு தான், பட் உன் பொண்ணு இல்ல, உன் பொண்ணு தான், உன் பொண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். நல்லா இருந்துச்சா அதே மாதிரி இந்த படத்தோட கோர் ஐரணி ஒன்று இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எப்படி இப்படி யோசிக்க முடியும், சாக போற ஒரு கலைஞனோட கடைசி படத்துல அவன் சாகா வர எப்படி ஒரு ஐரணியா இருந்துச்சு. இது எப்படி ஒருத்தர், அதுவும் அந்த கடைசி லிரிக் ஒன்று வரும் இல்லையா, சாகா வரம் போல் சோகம் உண்டோ அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. சாக போறேன்றது ஒரு சோகம்னா சாகாம இருக்கிறது அதோட பெரிய சோகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். சரி, ஓகே, இப்போ நம்ம அப்படியே ரைட்டிங் பக்கம் போகலாம். ரைட்டிங்னு பார்த்தா ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ராங், உண்மையாக ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்க்ரீன் பிளே. இன்னொன்று என்னன்னா, இப்படி ஒரு ஸ்ட்ராங் ஸ்கிரீன் பிளேவை மினிமலான லொகேஷன் வச்சு, மினிமல் லொகேஷன்னா ரொம்ப செட்டுக்கிட்டு ஆடம்பரமான லொகேஷனே கிடையாது, சிம்பிள் ஆங்கிள்ஸ், சிம்பிள் கலர்ஸ், தேவையான ஆங்கிள்ஸ், இவ்வளவு மட்டும்தான் இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கு. ஆமா, சொன்ன மாதிரி அதை விட ரெண்டு ஸ்டோரி ஸ்டோரியுமே கதைக்கு தேவைப்பட்டிருக்கும், ரெண்டுமே பிளெண்டா இருக்கு, ஒன்னோட ஒண்ணு பிரிக்கவே முடியாத மாதிரி. இன்னொன்னு என்னன்னா, ஆர்டிஸ்ட் வந்து இப்போ கமல்ஹாசன் இருக்காரு, இவர் வந்து பர்சனல் லைஃப்ல எப்படி இருப்பாரு, ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருப்பாரு, இப்போ அந்த கேரக்டர் எப்படி இருப்பாரு, உத்தமன் கேரக்டர் எப்படி இருப்பாரு, இது மூணையும் மெயின்டைன் பண்றது நாசர் சார் வருவாரு. வந்து அதாவது அந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறோம், பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பூஜாக்கு அந்த கிரீடம் தான சொல்றாங்க, அந்த கிரீடத்தை வச்சு அந்த டைலாக் பேசிட்டு இருக்கும்போது அந்த டைரக்டர் வந்து அந்த ஹீரோயினை வந்து கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. அது அந்த ஹீரோயினுக்கு தெரியாது, பின்னாடி இருக்க கமல் சாருக்கும் நாசர் சாருக்கும் தெரியும். அப்படி பேசும்போது கேஷுவலா சிரிச்சுட்டு இருப்பாங்க. அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு கேரக்டர், ஆர்டிஸ்ட்லாம் இப்படிதான் இருப்பாங்க, ஒரு மாதிரி நார்மலா இருப்பாங்க, அவர் வெளியவே தெரியாது அவர் அங்க இருக்கிறது, அப்படி இருப்பாரு. அப்புறம் அப்படியே கதைக்குள்ள போயிட்டா அப்படியே கதைக்குள்ள போவாங்க. அந்த கட்டு இருக்குல்ல, அந்த கதைக்குள்ள போற கட்டு இருக்குல்ல, அது சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா கமல் சாரோட ரைட்டிங்ல எங்க தெரியுமா, எல்லாத்துலயுமே ஒரு டீடைலிங்க மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, ஏதாவது புது விஷயத்த சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு. நமக்கு வந்து வில்லு பாட்டு தெரியும், தையம்னு ஒரு டான்ஸ் இருக்கிறதே தெரியாது, தைய மாட்டம் இருக்கு அப்படின்றது தெரியாது, அதை நமக்கு இன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு. வில்லு பாட்டையும் தைய மாட்டையும் ஒன்னா கலந்து நான் ஒன்று பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லு பாட்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வில்லு பாட்டு பாடிட்டு இருக்க அந்த ஃப்ரேம்ல இருந்து அப்படியே க்ளோஸ் போய் கதைக்குள்ள போயிடுவாங்க, ஷூட்டுக்குள்ள அப்படியே கொண்டு போயிடுவாங்க. நம்ம அதுக்கு பதிலாக இப்போ யூஸ்வலா ஒரு படம் வந்து எப்படி பண்ணிருப்பாங்க, அந்த கேமரா ஒன்று இருந்திருக்கும், கேமராவை ஷூட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானிட்டருக்குள்ள போய் போறது வேற, அவங்க சும்மா வாசிச்சு காட்டிட்டு இருக்கிறப்ப அப்படியே கதைக்குள்ள போறதுன்றது இருக்குல்ல. இங்கதான் ஸ்கிரீன் பிளே எங்கேஜா ட்ரை பண்ணது, எது தேவை எது ஒரு சீனுமே எங்கேஜிங்கா இருக்கும், ஒரு சீனுக்கான கட்டுமே நல்லா இருக்கும். அந்த படத்துல இருந்து திரும்ப ரியல் லைஃப்க்கு வர்றது இருக்குல்ல, ஒரே மாதிரி எல்லாத்தையும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு டைம் ஷூட்ல இருந்து அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க, ஒரு டைம் ஸ்கிரீன்ல இருந்து கொண்டு வந்திருப்பாங்க, ஒரு டைம் அந்த பாத்துட்டு இருக்க மானிட்டர்ல இருந்து அப்படியே வந்திருக்கும். இந்த மாதிரி டிஃபரெண்டா பண்ணிருப்பாங்க. நமக்குனா ஒரே ஒரு ஐடியா மட்டும் தான் இருக்கும், மிஞ்சி போனா 2 ஐடியா. அந்த அருவியில விழுந்துட்டு தொங்கிட்டு இருப்பாரு, இவன் உண்மையிலேயே மிருத்யுஞ்சயன் ஆயிட்டான் அப்படின்னு இருக்கும்போது பாறையில அருவியில தொங்கிட்டு இருக்கும்போது அப்படியே ஸ்டே ஆயிடும். எடுத்து பார்த்தா உள்ள கேரவனுக்குள்ள மானிட்டர் எடிட் கட் பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு அந்த பாறையில தொங்கிட்டு இருப்பாருன்னு சொன்னால அதை கட் பண்ணும்போது ஃப்ரேம் வந்து ஃப்ரீஸ் ஆயிடும். வெளியே வந்தா கேரவனுக்குள்ள மானிட்டர்ல டைரக்டர் எல்லாரும் உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எடிட் பண்ணிட்டு இப்படி எடுக்கும்போது கமல் சார் இங்க உட்காந்துருப்பாரு,
ஸ்க்ரீன்ல அங்க ப்ளே ஆயிட்டு இருக்க கெட்டப் இது கிடையாது. புரியுது? அங்க தாடி வச்சிருப்பாரு, இங்க தாடி இல்ல, மீசை மட்டும் நல்லா இருக்கு. அப்ப என்னன்னா ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும் போதே உடனே எடிட் பண்ணி அவுட் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஷூட் அங்க போயிட்டு இருக்கும், அப்பப்பதான் பார்ப்பாங்க. அதே மாதிரி அவரு அந்த தொங்கிட்டு இருந்தாருல, அந்த சீனெல்லாம் தாண்டி எடுத்து முடிச்சுட்டாங்க. எடுத்துட்டு அதெல்லாம் தாண்டி போயிட்டாங்க ஷூட்டிங்ல. ஆனா எடிட் பண்ணிட்டு இருக்காது அது முந்தின சீன். நம்ம அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்த கெட்டப் தான் அவர் அங்க உட்கார்ந்து மேட்ச் பண்ணி எடுத்திருப்பாங்க. இது நிறைய பிளானிங் பெர்ஃபெக்ட்டா இருந்தா கிடைக்கும். இந்த கதையில ஒரு பெண் கதாபாத்திரங்கள் பார்த்தா 3 பேர், யாமினி, ஊர்வசி மேம், அப்புறம் ஆண்ட்ரியா. இந்த 3 பேரோட கதாபாத்திரம் பார்த்தோம்னா சொசைட்டில இருக்கிற பெண்களோட ஒரு ரெஃபரன்ஸா இருக்கும். இப்போ வந்து ஆண்ட்ரியா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மெச்சூர்டான ஒரு பகுத்தறிவுள்ள ஒரு பொண்ணு, சோசியல் எமோஷனுக்கும் ஹியூமன் எமோஷனுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்ச பொண்ணு. இது எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், இது எந்த அளவுக்கு எடுத்துக்கணும். ஊர்வசி வந்து ஃபுல்லாவே சோசியல் எமோஷன்ஸ்குள்ள ஒரு அடங்கி போன ஒரு பொண்ணு. யாமினி வந்து காட்டியிருக்க மாட்டாங்க, ஆனா கேட்கும்போது தெரியும் எப்படிப்பட்ட பொண்ணு, அது ரெண்டுக்கு நடுவுல இருக்கிற பொண்ணு. அவங்க எப்படிப்பட்ட பொண்ணுன்னு நமக்கு தெரியும் அந்த லெட்டர் அந்த மேட்டர்லாம் படிக்கும்போது. இந்த 3 பெண்களையும் காதலிக்கிற ஒருத்தர் நம்மளோட கமலஹாசன். 3 பெண்ணையும் காதலிக்கிறவங்க தாண்டி இந்த 3 பெண்களுமே காதலிக்கிறாங்க. 3 பெண்களுமே காதலிக்கிறாங்க. ஆக்சுவலா 3 பெண்கள்னு இல்ல, எல்லாருக்குமே அந்த அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. இவர் சொல்லுவார்ல, ஆமா கேன்சர் மேட்டர் தெரிஞ்ச உடனே யாருதான் இந்த மேடம் லவ் பண்ணல, எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ஆளு அவரு. பெண் கதாபாத்திரம் ரைட்டிங் வந்து ரொம்ப அருமையா எழுதிருப்பாரு. ரைட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு சைடு ரைட்டிங் பீக், இன்னொரு ஒரு சைடு ஆக்டிங். அந்த ப்ளூ சட்டமாறன் அவர் சொல்லியிருப்பாரு, கமலஹாசன் ஒருத்தர் இந்த படத்துல இல்லைன்னா உட்காந்து பார்க்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரு. உட்காந்து பார்க்க முடியாத அளவுக்கு இருந்திருக்குமான்னு தெரியாது, ஆனா கமல் சார் இங்க உள்ள வந்தது அந்த ஒருத்தர் எல்லா கேரக்டரையும் கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. எல்லா கேரக்டரையும் அவர் ஒருத்தர் இருக்கிறதுனால இந்த படம் அவ்வளோ பீக்கா இருக்கு. இப்போ இந்த வீடியோ பண்ணணுன்றதுக்காக நாங்கள் எல்லாம் உட்காந்து திரும்ப புத்தமிழன் படத்தை ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தோம். இதுக்கு முன்னாடி பல டைம் பார்த்துருந்தாலும் இப்பயும் உட்காந்து பார்க்கும்போது அதே இம்பாக்ட், அதே கண்ணீர். அந்த செலக்ஷன் ஆஃப் ஷாட்ஸ், சாய்ஸ் ஆஃப் ஷாட் நம்ம லேர்னிங் வீடியோவில் கூட சொல்லியிருப்போம். சாய்ஸ் ஆஃப் ஷாட்ஸ் ரொம்ப முக்கியம், டிவிஷன் ரொம்ப முக்கியம், பெர்ஃபெக்ஷன் ரொம்ப முக்கியம், மெச்சூர்னஸ் வேணும் எல்லாத்துலேயுமே. இப்போது ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. அந்த பர்பஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் நீ ஷாட் வைக்கணும். பர்பஸ் இல்லாத இடத்துல வச்சோ இல்லை பர்பஸே கிரியேட் பண்ணாமல் ஒரு ஷாட் வச்சுட்டேன், அந்த ஷாட்டுக்கு பர்பஸே இல்லைன்னா அது சர்க்க. உண்மையாகவே அந்த ஷாட்டுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. அந்த பர்பஸ் முடிகிற வரைக்கும் நீ அதை ரோல் பண்ணி அதை கேப்சர் பண்ணி வச்சிடணும். எடிட்டில் வந்து சும்மாலாம் கட் பண்ணக்கூடாது. அந்த ஷாட் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லி முடிச்சிருச்சா, அந்த ஷாட்டுக்கு வந்து ஆக்டரே இல்லைனாலும் ஒரு மாண்டேஜா இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கு. அது ஒரு விஷயத்த சொல்லும், அதுக்கு ஒரு எமோஷன் இருக்கும், அதுக்கு ஒரு வேல்யூ. அந்த வேல்யூவை சொல்லி முடிக்கிற வரைக்கும் கட் பண்ணக்கூடாது. முன்னாடியே கட் பண்ணாலும் நல்லா இருக்காது. சொல்லி அதோட வேல்யூ குறைஞ்சதுக்கு அப்புறமும் கட் பண்ணாம இருந்தாலும் நல்லா இருக்காது. சரி, இப்போ நம்ம வந்து கேமரா சைடு போறோம். இல்ல, கேமரா சைடு போறதுக்கு முன்னாடி ஹிரண்யகசிபு கதை, அந்த கதையை அவங்களுக்கு சொல்லிருக்க. நிறைய பேருக்கு அது புரியாது. அந்த படத்துல நடிக்கிற அந்த படமும் இந்த மனோரஞ்சனோட லைஃப்பும் ஒன்னு பிளெண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த சாகாவரம் சாகிறது இது எல்லாத்தையும் சேர்த்து கடைசியாக அதில் வந்து ஒரு நாடகம் போடுவாங்க, ஹிரண்ய சரித்திரம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி சீனில் கூட கேட்பாங்க, பிரகலாத சரித்திரம் தானே போடுவாங்க, இது என்ன ஹிரண்ய சரித்திரம் அப்படின்னு சொல்லி, இது அவங்க அப்பனோட சரித்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஹிரண்யனோட கதை என்ன அப்படின்னா, தான் வந்து சாகாவரம் பெற்ற ஒருத்தர், அந்த ஹிரண்யன் அப்படின்றவர் சாகாவரம் பெற்ற ஒருத்தர், ஒரு நாட்டுக்கே அரசராக இருக்க ஒருத்தர். அந்த நாட்டில் வந்து அது எப்படி அப்படின்னா, கடவுள் யாருமே கிடையாது, கடவுள்னா அது வந்து ஹிரண்யன் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் ஹிரண்யனோட பையன் பிரகலாதன் அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து விஷ்ணுவை கடவுளை கும்பிட்டு இருப்பாரு. ஹரி ஓம் சொல்லி எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நாராயணன் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இவருக்கு கோபம். இவர் ஒரு டைம் கேட்பாரு, ஊரே என்னைய கடவுள்னு கும்பிடுது, நீ என்ன யாரையும் அந்த கடவுளாவே இருந்து அவனை கும்பிட்டு இருக்க அப்படின்றப்ப பிரகலாதன் திரும்ப என்ன சொல்லுவாருன்னா, நான் இன்னொரு உண்மையை சொல்ல போனா எனக்கு அப்பாவே விஷ்ணு தான் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிடுவாரு. சொன்ன உடனே கடவுளாவே அவன் இருக்கட்டும், நீ எப்படி அவன் அப்பான்னு சொல்ல, நான் பெத்த பையன் நீ அப்படின்ற மாதிரி இது அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷன் தான் அது ஸ்டார்டிங்லேயே வந்தவொடனே வரும். இந்த ஊரே என் பேர் சொல்லுது, நீ எப்படி அவன் பேர் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கேட்கப்ப அவர் நமோ நாராயணன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சொன்னதுக்கப்புறம் உன் கடவுள் தூண்லேயே இருக்கான் தூண்ல இருக்கான்னு சொன்னீல, வா வந்து காட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடமா ஃபர்ஸ்ட் அந்த பாட்டோட கிளைமேக்ஸ் ஒவ்வொரு இடமா காட்டிட்டு இருப்பாரு. லாஸ்டா போய் அந்த தூணை எட்டி உதைப்பாரு. எட்டி உதைக்கிறப்ப தான் நாசர் கேரக்டர் வந்து நரசிம்மரா வெளியே வருவார். உண்மையான கதையில நரசிம்மர் வெளியே வந்து அந்த ஹிரண்யகசிபு அந்த கடவுள் அந்த அரசரை வந்து இப்படி இதுமேல வச்சு குழந்துருவாங்க. எப்படின்னா, அவர் கேட்ட வரம் வந்து என்னை மனிதனும் கொல்லக்கூடாது மிருகமும் கொல்லக்கூடாது அப்படின்ட்டு. நரசிம்ம அவதாரம் வந்து கடவுள் பாதி மனிதன் பாதி மிருகம் பாதி மனிதன் பாதி கலந்த ஒரு கலவையா இருக்கும். அப்படிதான் அந்த கேரக்டர் இதுவாகும். ஆனா இதுல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க.
எதுல நம்ம படத்துல அந்த கேரக்டர் இல்ல நாசர் சார் வந்து அதை பண்ண விடல இல்ல கடைசியில அந்த நாடகம் முடியல. அது வந்து கதைக்காக மாத்துனது. ஆமா இன்னொன்னு கவனிச்சா ப்ரோ, நாடகத்துல பையன் கேரக்டர் தானே அது, அப்பாவோட பையன், ஆனா அதுல பொண்ணு நடிச்சு வச்சிருப்பாங்க, பொண்ண பையனா நடிச்சு வச்சிருப்பாங்க. இங்கேயும் இந்த மாதிரி அவ்வளவு பிளெண்டடா அவ்வளவு சூப்பரா இருக்கும் அந்த கதையை. மார்கதரிசி அவர்கிட்ட போயிட்டு அந்த மாதிரி கேன்சர் சொன்னப்பறம் அவர் ஃபோட்டோல டச் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ரிஃப்ளெக்ஷன் நாங்கள் சொன்னோம் முன்னாடி, அந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் சார் மிரர் ரிஃப்ளெக்ஷன். அவ்வளோதான், இன்னைக்கு என்ன பேசணுமோ பேசிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா வீடியோஸும் அடுத்த வீடியோ 24 சீரிஸோட கண்டினியூஷன் வந்துடும். இந்த ஒரு வீடியோ வந்து எங்களுக்கு இதுக்கு அது ஒரே இதாக போட வேண்டாம்னு சொல்லிட்டு தான், இது எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. ஒரு ஃபிலிம் அப்ரிஷியேட் பண்ணுறது, ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிடிச்ச விஷயம். அதனால ஃபிலிம் யார்கிட்ட சொல்லிடணும் எங்களுக்கு இந்த படம் நல்லா இருக்கு அந்த மாதிரி. உங்களுக்கு ஏதாவது இல்லை இந்த படத்தை விட இந்த படம் நல்லா இருக்கு, இல்லை எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு, அந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன படம்லாம் உங்களுக்கு தெரியுமோ, உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன நல்லா இருக்கோ கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நீங்க சொல்ற படத்தை, இந்த படத்துல நாங்க ஏதாவது மிஸ் பண்ணியிருந்து நீங்க நோட் பண்ணியிருந்தாலுமே அதை கமெண்ட்ஸ்ல கொடுங்க, சொல்லுங்க. ஓகே, ஃபுல்ஃபில்லா மனசு நிறைவா நல்ல படத்தை எல்லாருக்கும் சொல்லிட்டோம், திருப்தியா இருக்கு. நாங்க கிளம்பலான் இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு பாருங்க. நாங்கள் போயிட்டு வரட்டுமா? இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. பாய்.